ஏய் ஜென்டில்மேன், எதுக்கு அவனை கொன்ன சொல்லு. பண்றதை பண்ணிட்டு எப்படி திருத்துருன்னு முடிக்கிறான் பாருங்க பாருங்க. பண்றது எப்படி இருக்கான் பாருங்க. பண்ண என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? மிஸ்டர் சீஸ் அவன் தான் கொன்னது. பாவமான மிஸ்டர் சீஸ் கொன்னுட்டான். உருட்டு நீ உருட்டு, உலகம் பக்கம் உருட்டு. நீ தான் எனக்கு நல்லா தெரியும். பொய் சொல்லாத நீ. ரேட் பண்ணுறதையும் பண்ணிட்டு இப்படியெல்லாம் போய் சொல்லக்கூடாது. நீ தான் எல்லாத்தையும் பண்ண. ஏன்டா இப்படி போய் சொல்கிற? என் கண்ணு முன்னாடி உனக்கு எது நானா? இரு 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 நான் ஓகோ இது ஸ்பேஷிப்பா. ஓகே ஓகே. அம்மா அதுக்கெல்லாம் யாரு? ஹே, ஆமா உங்க பேர் என்ன? என் பேரு ஜென்டில்மேன். என் பக்கத்தில் நிற்கிற பேர் மிஸ்டர் சீஸ். என் பேர் தான் மிஸ்டர் சீஸ். பேசும்போது கூட கூட பேசாதுன்னு சொல்லியிருக்கான்ல. சாரி என்னை மன்னிச்சிருங்க. என்னை மன்னிச்சிருங்க. அப்படிதான் பேசுகிறப்ப கூட கூட பேசுவேன். அவன் கொஞ்சம் அப்படிதான். சரி விட்டுருங்க. ஆமாம் என் பேரை தான் நீங்கள் கேட்கவே இல்லை. அதான் தெரியல, மேலே பிளேயர் நல்லா இருக்கு பாரு. நீ ஒரு செம நூவுன்னு இதுலேயே தெரியுது. சும்மா ஜோக் அடித்தேன். ஆமாம் நீ இப்போ புதுசு அந்த கேமுக்கு? ஆமாம் நான் இப்போ தான் புதுசு. சரி நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவன் தான் மிஸ்டர் ஷெரீஃப். இவன் இம்போஸ்டரில் போட்டு தள்ளுவான். அண்ட் அடுத்தது இவன் தான் மிஸ்டர் ஏஞ்சல், அதாவது நம்ம புதுசு. இவன் தான் மிஸ்டர் க்ரூம், நல்லா பச்சை கலரில் இலை நீட்டிகிட்டு இருப்பான். அண்ட் இவங்க தான் கப்புள்ஸ், பிங்க் கலர் மற்றும் ப்ளூ. இவங்க எங்கே போனால் ஒரு கடை தான் போவோம். அண்ட் ஃபைனலாக நம்ம கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு திரு முடிச்சிருப்போம். ஆனால் அவங்க தான் நம்ம கேப்டன் கப்பலை ஓட்ட போகிறவங்க, கப்பலை ஸ்பேஷிப் ஓட்ட போகிறாங்க. வாய் கொஞ்சம் கோலர் ஆயிடுச்சு. அடுத்தது நிஞ்சா சிங் ஷாங் ஹாங் ஹியாங் ஹோங் ஹாங் ஷியாங் ஹுவாங் சிங் ஹோங் 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 ஹாங் ஹேவ் ஹி ஹாங் ஹாங் ஹூ ஹாவ் ஹி ஹாவ் ஹிங் ஹாங் ஹோங் ஹிங்காவ். ஸோ கேம் விட்டான்னு நினைக்கிறேன். அடாமா நிஞ்சா கேம் விட்டான். ஓகே அப்போ ஆரம்பிக்கலாமா? அந்த குரூப் ஆரம்பிக்கலாம். இந்த பேசி பண்ணாம காரை போய் சேர்த்தணும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகலாம். வாங்க வாங்க. அப்பா ஆமா மீதி இருக்கிறவங்க எங்க? இன்னும் எல்லாரும் ஓடுறாங்க. ஓஹோ ஓஹோ ரேல் நீங்கள் இருக்க கேப்டன் சொன்னதில்ல. வா நம்ம அங்கே போகணும். என்னது இது? யார் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணது? ஏய் உனக்கு ஒண்ணுங்க சொல்லு சொல்லு. எதுக்கு உனக்கு ஒண்ணு? எது நானும்? ஏய் உனக்கு என்ன 3 கிலோ குழம்பு பிச்சா என்னக்கா? சரி யாருக்கு இப்படி சொல்லுவேன்? நான் அதை கொலை பண்ணவே லைட் ஆஃப் வச்சு அவன் சுற்றுறான். அதெல்லாம் எனக்கு தெரியும். சோரியா உதிரம் போடுறோம் சைரனை. மிஸ்டர் சீஸ் ரொம்ப பாவம். ஆமா ரோஸ், ஆமா சீஸ் ரொம்ப பாவம் தான். ஆனா அதுக்காக அந்த கொண்டவனை சும்மாவே விடக்கூடாது. கரெக்டாக கரண்ட் ஆஃப் பண்ணுற டைமில் அந்த கொலை நடந்துருச்சு. ஸோ ஸ்கிப் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து ரெட் கூட இருந்தேன். சீஸ் எப்போவுமே என் கூட சுற்றுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட்டை ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப மேல் தான். ஏன் எவிடன்ஸ் இல்லாமல் எதையுமே பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஷெரீஃப் தான் அப்படி இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். நான் இல்லை, அந்த ஏஞ்சல் தான் அது பண்ணது. எனக்கும் ஷெரீஃப் மேலே சந்தேகமாக இருக்கு. ஏன்னா அவன் துப்பாக்கி வச்சிருக்கான். ஈஸியாக மற்றவங்கள போட்டு தள்ளிடலாம். கரெக்ட் தானே? அவன் மேலே சந்தேகமாக இருக்கு பிடே. ஆமாம் அந்த ஷெரீஃப் துப்பாக்கி வச்சு ஏன் நம்மளே சொல்லக்கூடாது? ஒரு பிரச்சனை பண்ணாதீங்க. ஓட்டு டக்குன்னு ஷெரீஃப் மேலே போடுங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க ஜென்டில்மேன் தான். நீ கம்முன்னு ரெட், நீ புதுசு, உனக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ கம்முன்னு இருங்க. எல்லோரும் இந்த ஷெரீஃப்கே ஓட்டு போடுங்க. இருங்க 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 தும் 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 ஓட்டு போடுங்க டக்குன்னு. ஷெரீஃபை வெளில தாட்டி விடுங்க. சொல்கிறத கேளுங்க. ஓ தப்பான ஓட்டு போட்டோம். பரவாயில்ல, மீதி இருக்கிற இம்போஸ்டர்ஸை வெளில தாட்டி விடணும். ஷெரீஃப் எப்படியோ பழிச்சு வந்துடுவான்.
ஸோ போய் எல்லோரும் வேலையை முடிங்க. ரோபா இதுக்கு தான் சொல்கிறது கேட்கணும். அங்கே என்ன நோய் நோயின் பேச்சு போங்க. இப்போ நம்ம போய் இந்த ஆக்சிஜன் அதுதான் கிளியர் பண்ணுவோமே, அதுவும் டஸ்ட்டாக தானே கிடக்குது. ஸோ போகலாம் வாங்க. போ, இந்த ஆக்சிஜன் சென்டருக்கு வந்தாச்சு. என்ன புகை! ஐயோ ஆத்தாடி, எத்தனை இலை! அடி 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 அடி! இத்தனை இலை தான் நம்ம சுவாசிக்க முடியாது இடக்குன்னா. அம்மா என்ன சூண்டது, என்னமோ கேட்குது. ஓய் என்ன பண்ண? யார்கிட்டே சொல்லிடாத. சாயிரானா யாரா இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை கொல்றதுக்கு மனசு வந்துச்சு சொல்லுங்கடா. எவன்டா கொண்டது இவங்க 2 பேத்தையும்? எல்லாத கொண்டான அந்த ஏஞ்சல் முன்ன கண்ணு முன்னாடி கொண்டுட்டு போயிட்டான். உங்களுக்கு எப்படி கொல்றதுக்கு மனசு வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. ஆமாம், எனக்கும் ஒன்றுமே புரியல. யார் அவங்க கொண்டிருப்பா? எப்படி திடுதிப்புன்னு 2 கொலை நடந்துரு? அதுதான் எனக்கும் தெரியவே இல்லை. ரெட் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஆமாம், ஏன் எனக்கும் ரெட் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. என் முன்னாடி அவன் ஏஞ்சல் கொண்டுட்டு போயிட்டா 2 பேத்தையும். நம்புங்க, என்னை நம்பி ஓட்டு போடுங்க. எனக்கும் அதுதான் தோணுது. போன டைமும் ரெட்டு உண்மையை தான் சொன்னான். போச்சு நான் சொல்கிறேன். நான் எவ்வளோ அப்பாவே நான் படித்தேன். ஓட்டு போடுங்கடா உனக்கு. எல்லோரும் ஓட்டு போடுங்க. எல்லோரும் உனக்கு ஓட்டு போடுங்க சீக்கிரம். என்னடா பண்ணுறீங்க? ஓட்டு போடு. போட்டாச்சு, நான் இப்போ போட்டாச்சு. ரெட்டு பண்ணுறது மாதிரி எப்படி போய் சொல்கிறாங்க பாருங்க. நான் எங்கே போய் சொல்கிறேன்? வந்தா நீ தான் போய் சொல்கிற. ரேட் கரெக்டானதான் சொல்லியிருக்கேன். இதுக்கு தான் நான் நம்பினேன். சூப்பர் ரேட், கங்க்ராட்ஸ். அதுக்குள்ளே சப்பாட்டேஜ் ஆகிடுச்சாட்டக்குது. ஆமாம் ரெட்டுங்க. சரி ஃபாலோ மீ. பாடுற நேரம் மாடாது, வாங்கடா என் கூட சேர்ந்து. அப்போ டேய் இப்போதான் நான் பாடாதீங்க. ஏன்டா பாடுறீங்க? பாடாத நிறுத்துங்கடா. டே என்னடா பண்ணுறீங்க? டே 2 பேர் அங்கே போங்க, 2 பேர் இங்கே வாங்க. டேய் நீ அங்கே போடா. நான் அங்கே போகிறேன்டா. பண்ணுங்கடா. கேண்டியூ சார் நார்மல் ஆயிடுச்சு. போடா கேப்டன். ஆமாங்க, என்ன நினச்சி? டே ஜென்டில்மேன், கேப்டன் கொள்றதுக்கு எப்படி மனசு உணர்ந்துச்சு? ஏன்னா ஜென்டில்மேனுக்குமே கேப்டனை கொண்டேன். அப்போ நினச்சேன் நீ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீ தான் பண்ணுறதையும் பண்ணிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு பிளேயர்? எனக்கும் ரெண்டுமே சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா அவன் பண்ண ஆக்டிவிட்டீஸ் அப்படி தான் இருக்குது. ஏது நானா என்ஜாய் பண்ணணும். ஓட்டு போடுறேன் அவனுக்கு. பிளேயர் ஆல்ரெடி ஓட்டு போட்டேன் நாட்டுக்கு. நான் அவனுக்கு ஓட்டு போட்டேன். இவங்க சண்டையோட ஒரே ரோதனையாக போச்சு. யாருக்கு நான் இப்போ ஓட்டு போடுறது?